இப்ப நம்ம ஆத்தங்கரையில படகு மட்டும்தான் இருக்கு. யாருக்கும் தேவையில்லாத படகு. ஒரு மனுஷனா வாழ்றதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாதவன் தான் நான். வந்திருக்க கூடாது. என்னுடைய வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிரட்டும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா இந்த ஆசையும் கொஞ்ச நாள் தான். அப்போ நான் கிளம்புற வாத்தியார. இந்த மாசம் 10ஆம் தேதி எனக்கு பொருள் கிடைச்சிரும் நினைக்கிறேன். அப்படியா? நான் போய் குடும்பத்தை பார்க்கணும்ப்பா. சரி சரி, ரொம்ப நாளாச்சு. கொடுத்து வச்சோம்ப்பா. நீ முன்னாடி நான் வந்திருக்கேன். ஒரு 4 மாசம் இங்க இருந்தேன். அப்போல்லாம் இந்த மாதிரி கல்லெல்லாம் சுமக்க சொல்லலப்பா. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடியல. அப்படிதான். அப்படிதான். நல்லா தலையை தவட்டணும், சரிதா? இல்லைன்னா சளி பிடிச்சிக்கும். என் பேரு கிருஷ்ணமூர்த்தி. மன்னார்குடி தான் என்னோட ஊரு. என் கேஸு திருட்டு கேஸு தான். உங்க கேஸு கொலை கேஸ் இல்ல? அடிச்சடியிலே என் முட்டையே பேந்துருச்சு. என்னால சத்தம் போடாம படுக்கணும். உன் மேடை பேச்செல்லாம் இங்க தேவையில்லை. எலும்பு உடைக்கிற வித்தக்காரனுங்கெல்லாம் இங்க இருக்கானுங்க, புரியுதா? சரி. அடிக்கிறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கான். என்னாச்சு? அழாத. யாரு போட்ட கடுதாசி? கோர்ட்ல வரும்போது வாசல்ல என் பொண்டாட்டியும் பிள்ளைங்க பொங்கலுக்கு துணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த, கொடுக்க முடியல. ஸ்கூல்ல பாட புத்தகத்துல இருந்த கவிதை இது. இந்த கவிதையை அவங்கிட்ட திருப்பி கொடுக்க முடியல. இங்கிருந்து பார்க்கும்போது வெளியுலகம் எல்லாம் தான் நமக்கு சிறைச்சாலையா தெரியுது. என்ன பொறுத்த கூட சந்தோஷமா இருக்கேன். மந்திரி தலைமைதாங்கிற நிகழ்ச்சியா இருக்கிறதால சட்டம் ஒழுங்கு பார்க்க வேண்டியது இல்லையா? பெரியவங்க எதை வேணாலும் செய்யலாம், யாரு கேட்கறதுக்கு இருக்கா? 316 ஜோசப் இருக்காருல, அவருக்கு ரிலீஸ் ஆர்டர் வந்திருக்க, போய் சொல்லிடு. இது காவிரி ஆறோட ஒரு பகுதி. இந்த ஆத்த கடந்தோம்னா தான் அந்த கரையில பெருங்குடி வரும். அது என்னுடைய கிராமம் பெருங்குடி. பச்சை பசேல்னு வயக்காடும் மலைகளும் எங்க கிராமத்துக்கு ஒரு கிரீடம். வெள்ளாம விளைஞ்சதும் நெல்ல இருக்கிற மிஷினை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஜனங்க. ஆகாசத்துக்கு கீழே பூமியில ஒரு பாலம். கண்ணை பறிக்கிற மாதிரி பச்சை பசேல்னு பட்டு விரிச்ச மாதிரி வயல்வெளிகள். ஜாதி மத வித்தியாசம் இல்லாம அரசியலை பத்தி பேசாத மக்கள். கள்ளங்கபடம் இல்லாத ஜனங்க. நியாயம் அநியாயத்துக்கு பயந்து நடக்கிற ஜனங்க. கடவுள் நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டவங்க. தினமும் உழைச்சுத்தான் பிழைக்கணும்னு நினைக்கிற ஜனங்க. கூடிய சீக்கிரம் அவர் வருவார்னு சொல்றாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? அவர் ரொம்ப திறமைசாலிப்பா. ஆமாமா. அந்த ஐயாவோட வரிகள்ல இருக்கிற சக்தி ஒரு ஆளையே அப்படியே மாத்திடும். ஆனா அது ஒரு சிறிய கவிதை தான். அதுல பாரு, நம்ம ஊர் நூலகத்துல எல்லாரும் ஒண்ணு கூடினாங்கன்னா அந்த கவிதையை மட்டும் படிக்காம விடுறதே இல்ல. அவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா? ஏதாவது வேலை வந்ததுன்னா நான் உனக்கு சொல்றேமா. அதுக்காக தினமும் வந்து இப்படி நிக்காதமா. பாவம் இந்த பொண்ணு தினமும் இப்படி வந்து நிப்பா. அரசாங்க வேலை இல்லையா? அது கிடைக்கிறது குதிரை கொம்பாச்சே. இது ரவியோட பொண்ணு தானே? ஆமா ஆமா. உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும்? சின்ன வயசுல அவங்க அப்பா பார்த்து எவ்வளவு பயந்துருக்கோம். ரவி இன்னைக்கு சீக்கிரமாவே அலற ஆரம்பிச்சுட்டானே. இப்பெல்லாம் அக்கறைக்கு போறவங்க இவனோட குரலை கேட்காம போக முடியாது போல இருக்கே.
சார் இதுல ஏறி தான் அக்கறைக்கு போகணும் சார். ம். இங்க ஜோசப் மாஸ்டர் வீடு எங்க இருக்கு தெரியுமா? தெரியும், ஏறுங்க. ம், பார்த்து சார். பார்த்து ஜாக்கிரதை. ஓகே. புதுசா வந்திருக்கிற விவசாய ஆபீசரா? ஆமா ஆமா ஆமா. சார், உங்க வயலுக்கு போயிருந்தோம். ஏதோ பொருள் வாங்க போறதா டீ கடைக்காரன் சொன்னா. சாயங்காலம் வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். 4 மணி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வரமாட்டீங்கன்னு இங்கே வந்துட்டேன். நான் பார்த்தேன் உங்களை. நீங்க கிழக்க இருக்கிற அந்த வயலை தானே சொல்றீங்க? ஆமாம் ஆமாம். இனிமே மழையையும் எதிர்பார்க்கணும்ல. போன வெள்ளாமையில் கங்காதரனோட புண்ணியத்தில் தான் வாழைத்தோப்பெல்லாம் நல்லா செழிப்பாக வளர்ந்தது. இப்போ காலமெல்லாம் முன்ன மாதிரி சொல்லிக்கிற மாதிரி இல்லையே. நீங்க ஆபீஸ்க்கு வந்து உங்க வயலுக்கு தேவையான விதையை வாங்கிக்கோங்க. அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. சரி, அப்போ நாங்க கிளம்பட்டுமா? நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து அதெல்லாம் எங்களுக்கு பரவாயில்ல, கொடுக்கறதுக்கு இருக்கட்டும். ரொம்ப நன்றி. நாங்க வரோம். வாங்க. நாம போகும்போது அவர் இருந்தா பரவாயில்ல. இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்கணுமோ தெரியல. சரி, போய்தான் பார்ப்போம். அண்ணாச்சி, ஆ? இவ்வளவு காலையிலேயே எங்க கிளம்பிட்டீங்க? எங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை பாரு, அதான் டாக்டரை பார்க்க போகிறோம். ஓ, என்ன பண்ணுறது? இந்தாங்க அண்ணாச்சி. ஏய், நீ நல்ல சமத்து பொண்ணாயிட்டியே. சரி, உங்க வரட்டுங்களா? வீட்டுக்காரம்மா எங்க? அவங்க இல்ல, இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அம்மா வீட்டுக்கு அப்பப்போ போயிட்டு வந்ததா அவளுக்கு மனசே சரியா இருக்கும். சரி, நீங்க கிளம்புங்க. ஆ, வரேன்பா. வா. ஒரு டீ குடிக்கிறீங்களா? இப்போ வேண்டாம்ப்பா. பாத்தியாரையா, ஆ, ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு, கையெழுத்து போட்டு போயிடுங்களேன். அப்படி திண்ணையில் உட்காரு தம்பி, நான் அந்த வந்துடுறேன். சரி. ரிஜிஸ்டர் போஸ்ட்டு எங்கேருந்து வந்திருக்கும்? பெங்களூர்ல இருந்து வந்திருக்கு. லட்சுமி அனுப்பியிருப்பா. இல்ல, காலேஜ்ல இருந்து. அப்போது ஃபீஸ் கட்டுறதுக்காக இருக்கும். இதோ இங்க கையெழுத்து போடுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். மாதவனை கேட்டதா சொல்லு. சரி சரி. போன வாரம் நூலகத்தில் பார்த்தது. வரேன்யா. ஆண்டனி காலையிலே கிளம்பிட்டானா? எதுக்குடா இப்ப லீவ் எடுத்தேன்னு கேட்டா எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறான். அது இப்போ அவன் எதுக்காக இப்படி பண்ணுறானோ, அவன் வந்தா தானே விஷயம் தெரியும். நமக்கு வாச்சது நல்ல பிள்ளையாச்சே. கடன் வாங்கி அவனை வெளியூருக்கு படிக்க அனுப்புனது தப்பா போச்சு. ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்னே தெரியலையே. கர்த்தரே, ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீ. ஜோசப்போட பையன் உருப்படாம குட்டிச்சவரா போயிட்டான்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். எல்சியோட குழந்தைய ஞானஸ்நானம் பண்றதுக்காக கோயிலுக்கு போனப்ப பாதிரியார் கேட்டாரு அவன் எப்படி படிக்கிறான்னு. என் வேளாங்கண்ணி மாதா, நீ இதெல்லாம் பாக்கலையா? நீ கடவுளை என்னதான் உருகி வேண்டாலும் உருப்படணும்னு பிராப்தம் இருக்கிறவன் தாமா உருப்படுவான். ஒரே ஒரு பையங்கிறதால அவனுக்கு அநியாயத்துக்கு செல்லத்தை கொடுத்து கெடுத்துட்டோம். சொல்லி திருத்துற காலமும் போயிருச்சு. சாரை பார்க்கும்போதெல்லாம் நான் கேட்பேன், நீ எப்படி இருக்கன்னு. உன் பேச்சு எடுத்தாலே போதும், மணிக்கணக்கா பேசுவாரு. நீ சந்தையில நின்னுக்கிட்டு பீடி குடிக்கிறத ரமாக்கா பார்த்தாங்களாம். நான் அதை முதல்ல நம்பவே இல்லை தெரியுமா. வாத்தியார் பிள்ளை அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ குண்டு சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்க. வெளியில போய் ஹைடெக் சிட்டி எல்லாம் பார்த்தா உனக்கு தெரியும். இந்த பட்டிக்காடு மாதிரி இருக்காது. வெட்டி பேச்செல்லாம் பேசுறதுக்கு அங்க யாருக்கும் டைம் இருக்காது. நீ ரொம்ப மாறி போயிட்டப்பா. பெரியவங்க சொல்லிருக்காங்க நம்ம நாட்டையும் வீட்டையும் ஒரே மாதிரி பார்க்கணும்னு. இப்ப நீ என்னன்னா நாட்டையே குறை சொல்ற.
என்ன தம் அடிக்கிறியா? எனக்கு வேணாப்பா. சின்ன வயசுல எங்க வீட்டு பக்கத்துல நின்னு பீடி குடிச்சேன். அப்ப நான் வாங்கின உத இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு வேண்டாம் சாமி. என்னடா ஆச்சு? எப்போ பார்த்தாலும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு என்ன நடந்ததுன்னு அப்பா கிட்ட சொல்லுடா மகனே. ஒன்றும் இல்லை, விடுங்க. என்ன வாத்தியாரு, அலெக்ஸோட சண்டையாண்ணா? என்னத்த சண்டை? நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை பிள்ளைய வளர்க்குறதெல்லாம். உனக்கு டீ போட சொல்லவாப்பா? அண்ணி எங்கே இருக்காங்க? அவ சர்ச்சுக்கு போயிருக்கா. நான் டீ குடிக்கணும். நான் அண்ணாச்சி கடையில் போய் குடிச்சுக்கிறேன். ஒன்று தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்க சொன்னது ஏன் தப்பு தான். ஆனால் என்ன பண்ணுறது, வேற ஆள் கிடைக்கலையே. என் வேலை தென்னை மரம் ஏறுறது தானே, ஏறி தானே தீரணும். கதவெல்லாம் பூட்டி கிடக்குது. வேளாங்கண்ணி மாதாவே, இந்த மாதிரி ஒரு பிள்ளைய எனக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அவன் வந்துட்டு இருக்கான், நீங்க எதுவும் கேட்காதீங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 3 மாசத்துக்கு அவனை விலக்கி வச்சிருக்காங்க. ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருக்கிறதுனால அவனுக்கு கொஞ்சம் செல்லம் அதிகமா கொடுத்துட்டோம். இப்ப தோணுது குழந்தை இல்லாமலே இருந்திருக்கலான்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க. கர்த்தர் எப்பவும் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு. பணம் இருக்கிறவங்க கிட்ட மனசு இருக்கிறது இல்ல, மனசு இருக்கிறவங்க கிட்ட பணம் இருக்கிறது இல்ல. வசதி வாய்ப்புகள் இருந்தும் சில பேர் தப்பான தொழிலுக்கு போறாங்க. அவங்களுக்கு என்னன்னு சொல்றது? கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருப்பாரு. ஆமா, இன்னும் அவன் எவ்வளவு நாள் படிக்க வேண்டியது இருக்கு? ஒழுங்கா காலேஜுக்கு போயிருந்தான்னா அடுத்த மாசமே படிப்பு முடிஞ்சிருக்கும். சரி, இப்ப நான் கிளம்புறேன். ஜேம்ஸ் வீட்டு வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. சர்ச்சுக்கு ஏதாவது நன்கொடை தரேன்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தாரு. சரி, நான் இப்ப கிளம்புறேன்.
தன்னானே தானே நானே தானே நானே தானே நானே நீ. என்னம்மா காலையிலே வரைய ஆரம்பிச்சிட்டியா? யார் இது? இது அப்பா, இது அம்மா, இது அப்பாவோட தேவசேனா. இவளுக்கு ஸ்கூல்ல லீவு விடக்கூடாது, உடனே விளையாட ஆரம்பிச்சிருவா. ஏண்டி சனிக்கிழமை அதுமா அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? பாவம் விளையாடிட்டு போறா. ஆமா ஆமா, ரொம்ப பாவம்தான். அம்மா எப்ப பார்த்தாலும் அத படி இத படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. போன பரீட்சையில கணக்குல எவ்வளவு மார்க் வாங்கணும்னு தெரியும்ல? நல்ல மார்க் தான் வாங்குனேன். மார்க் வாங்கி கிழிச்ச, என்ன பிரயோஜனம்? அந்த ஆண்டனி வாங்கின மார்க்ல பாதி கூட நீ வாங்கலல. அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படிதான். நீ சும்மா என் பொண்ணு திட்டிக்கிட்டே இருக்காத. அவ நல்லா படிப்பா, விடு. கணக்குல கொஞ்சம் மார்க் கம்மிதான், ஆனா கவிதை சொல்றதுல அவ மகா கெட்டிக்காரி. பிரபல கவிஞர் தேவசேனா சிவராமன். கலைஞர்களுக்கு மார்க் போடுறது ரசிகர்கள் தானே. என்னடா செல்லம்? அம்மாக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. அப்பாவும் பொண்ணும் எப்பவும் ஒண்ணுதானே. எப்ப பாரு பாட்டு கூத்துன்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறது. இதுல இவ்வளவு நாட்டியத்துல சேர்க்க போறீங்க. ஏட்டு சரக்கா கறிக்கு உதவாது. அத புரிஞ்சுக்கிட்டு முதல்ல படிக்கிற வழிய பாரு. இல்லைனா அடுத்த வருஷம் பெரிய முட்டையா கிடைக்கும். நல்ல அப்பா நல்ல பொண்ணு. ஒரு ஊர்ல ஒரு ராணி இருந்தாளாம். அந்த ராணியோட தோழி தண்ணி எடுக்க போனப்ப செத்தும் சாகாமலும் அங்க ஒரு பாம்பு பாதி உயிர்ல நெளிஞ்சிட்டு இருந்துச்சான். குடத்துல இருக்கிற தண்ணிய கீழே ஊத்திட்டு அந்த குடத்தை பாம்பு கிட்ட காட்டினாலாம். அந்த பாம்பு அந்த குடத்துக்குள்ள ஏறிக்குச்சான். அந்த பாம்போட இவ அரண்மனைக்கு வந்திருக்கா. வேறொருத்தி கேட்டாளாம் குடத்துக்குள்ள என்ன இருக்குன்னு. அதுக்கு இவ அது ஒரு சாதாரண பாம்புன்னு சொன்னாளாம். தீயில கருகிருந்த ஒரு பாம்புன்னாலாம். அரண்மனைக்குள்ளெல்லாம் பாம்பை தூக்கிட்டு வரியா, மரியாதையா அது வெளியே எடுத்துட்டு போன்னு அவங்க அவகிட்ட சொன்னாங்களாம். அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு அவ காட்டுக்குள்ள போனாளாம். அவளுக்கு பொழைக்கிறதுக்கு வேற வழி ஒண்ணும் தெரியலையாம். அப்ப தூரத்துல ஒரு அசரீரியோட சத்தம் கேட்டுச்சான். அந்த குடத்தோட வாய நல்லா இறுக்கி மூடி வச்சுட்டு தேக்கு மரத்தோட இலையால அந்த குடத்தை மறைச்சு அரச மரத்தோட நார் எடுத்து அதை சுத்தி கட்டி வச்சுட்டு பப்பட படப்படான்னு அந்த குடத்தை அடிச்சினா உனக்கு இருக்கிற தோஷங்கள் எல்லாமே மாறிடும். இனிமே நீ வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருப்பேன்னு அவகிட்ட அந்த அசரீரி சொல்லிச்சான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அவங்கள நாம காப்பாத்தணும். அப்பாங்க பாருங்க, வாத்தியாரையா வாத்தியாரையா. பாத்து வாடி என் செல்லம், எங்க போயிட்டு வர்றீங்க? எனக்கு ஒரு கொலுசு வாங்குறதுக்காக போகணும். எங்க காட்டு உன் கொலுச பாப்போம். அத ராம மாமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அளவு கொடுக்கிறதுக்காக போகணும். ஐயா 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 என்னாச்சு? ஐயா என்னாச்சுங்க? ஐயா ஐயா பாத்து பாத்து என்ன? மெதுவா பிடிங்க. அப்படி ஐயா என்னாச்சுன்னு தெரியலையா? ஐயா ஜனங்க முன்னாடி என்னோட நிலைமை இந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஐயா பாருங்க ஐயா, பாருங்க என்னாச்சு வரியா? ஐயா வாய் வந்து ஐயா என்னாச்சு? உங்களுக்கு நடந்ததை பத்தி கவலை இல்ல. இனிமே என்னால மேடையில ஆட முடியுமான்னு தெரியல. என்ன செய்து அவருடைய திறமைய பார்க்கும்போது நான்லாம் சிஷ்யன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. அவரு காட்டுற முத்திரைகள் இருக்க 7 ஜென்ம எடுத்தாலும் முடியாது. கடைசியா காட்டினது கீச்சகவதம். வெறும் கல்லா நிக்கிறீங்களே, கண்ணை மூடிக்கிட்டு இருக்க தெய்வங்களே.
கை கால விளங்காம பண்ணிட்டியே ஆசான. அதுக்கு பதிலா என் கைகளை எடுத்திருக்கலாமே. யாருக்கும் பயன் இல்லாம இந்த ஜென்மம் வாழ்றேன். உன் நெஞ்சில ஈரமே இல்லையா ஆத்தா? பட்டணத்துல எல்லாரும் இங்கிலீஷ் பேசுவாங்கல்ல? நீ வேற. நம்ம ஊருக்கு பள்ளிக்கூடம் வந்து கொஞ்ச காலம்தான் ஆச்சு. ஏதோ நல்ல மனசு உள்ளவங்க 4 பேர் இருந்ததுனால தான் பள்ளிக்கூடம் வந்தது. தொடங்கி வச்சது ஒருத்தர், ஆனால் அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. ஆனால் இந்த மாதிரி தமிழ் சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எத்தனை நாளைக்கு தான் இருக்க போதோ தெரியலையே. என்ன நான் சொல்கிறது? ஆமாங்க. எங்கே படித்தா என்ன, குழந்தைங்க ஒழுக்கமாக இருந்தால் சரி, நம்ம கலாச்சாரத்தோட வாழ்ந்தா சரி. ஒழுக்கத்தை பள்ளிக்கூடம் போய் தான் படிக்கணும்னு இல்லை. நீ எங்கே போயிட்டு வர ஹரி? ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஐயா. லக்ஷ்மி நேத்து ரத்த வாந்தி எடுத்தா. நீ பயப்படாத, எல்லாம் சரியா போயிடும். ஏன்பா உன் வைத்தியர்கிட்ட போலையா நீ? நான் போய் 2 நாள் ஆச்சு. நாளைக்கு போலான் இருக்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, லக்ஷ்மிக்கு ஒன்றும் ஆகாது. கர்த்தரோட அருள் இருக்கிறதுனால அவ நல்லா இருப்பா. சுகமும் துக்கமும் சேர்ந்தது தான்ப்பா வாழ்க்கைங்கிறது. சரிங்க ஐயா, போயிட்டு வாப்பா. நீங்க எங்க இருந்து வரீங்க? சொசைட்டி ஆஃபீஸில் இருந்து வரேன். புதுசா விதைகள் வந்திருக்குன்னாங்க, அதான் போய் பார்த்துட்டு. சரிங்க ஐயா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஆமா, அலெக்ஸ் வெளியூர்ல தானே படிக்கிறான்? பெங்களூர்ல தான் 3வது வருஷம். நான் பழைய ஆளு தானே. எல்லாத்த பத்தியும் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். பல ஊர்களுக்கு போய் பலரையும் சந்திச்சு அவங்களுடைய குணங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறது? அதுவும் சரிதான். ஈஸ்வரா. ஹரி, வந்துட்டியா? உட்காருப்பா. என்னோட கவலை என்னன்னா, இதோட என் கலைப்பணி முடிஞ்சு போயிருமோன்னு தான். என்னப்பா, வேற ஏதாவது விசேஷங்கள் இருக்கா? நல்ல செய்தி சொல்ற மாதிரி விசேஷங்கள் ஒன்றும் இல்லை. ஐயா படுக்கையில விழுந்ததும் எல்லாம் போச்சு. சின்ன பசங்கள்லாம் கூட விளையாட்டையே விட்டுட்டாங்க. ஆத்தங்கரையிலையும் அம்பாள் கோயில்லையும் ஜனங்க இருக்காங்களா? எப்பாவது வர. வாசன்னு கூட வரது இல்லைன்னு தான் கேள்விப்பட்டேன். பாய் தான் சொன்னாரு. கதகளி ஆசானான எனக்கு இனிமே சிறைவாசம் மாதிரி தான்ப்பா. 1985வது வருஷம் இந்த கார்த்திகா டீச்சர் ஆடுவாங்க பாரு. அப்போ இந்த ஜோசு அவங்களுக்கு ஜோடியா ஆடுவாரு. ஓஹோ, அன்னைக்கு இந்த சங்கர பையன் இருக்கானே, இத்தோண்டு பையன். ஜோசு வாத்தியார் மட்டும் இன்னும் மாறல, அப்படியே தான் இருக்காரு. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தான் கலைஞானம் அப்படியே இருக்கு. கோயில் பூசாரியில இருந்து தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பறிக்கிறவன் வரைக்கும். சுந்தரத்தோட ராஜா வேஷமோ வாசுவோட பட்டாளத்து வேஷமோ இன்னைக்கு கண்ணுல அப்படியே இருக்கு. இந்த வாட்டி பொங்கல கலக்கு கலக்குன்னு கலக்கணும். பிரமாதம் பிரமாதம். என்ன பிரமாதமா ஆடுனாங்க. தளர்ந்த கால்களுக்கு நான் என்னுடைய கைகளை கொடுப்பேன். பசிக்கிற வயிறுக்கு நான் என்னுடைய வீரம். இரு, நான் சொல்றத பாரு. தளர்ந்த கால்களுக்கு நான் என்னோட கைகளை கொடுப்பேன். பசிக்கிற வயிற்றுக்கு நான் என்னோட வேர்வையை கொடுப்பேன். போதும் போதும், சொல்லு பார்க்கலாம். தளர்ந்த கால்களுக்கு நான் என்னுடைய கைகளை கொடுப்பேன். பசிக்கிற வயிற்றுக்கு நான் என் வேர்வையை கொடுப்பேன். ஓகே. இப்ப நீங்க இல்லை, அவருக்கு ஆயுதம் காந்தியோட மார்க்கம். காந்தியோட மார்க்கம். அகிம்சை காந்தியோட மார்க்கம். இந்த நாட்டுக்காக தியாகம் செய்ய எங்க குழந்தைகளோட உயிரை கூட கொடுக்க தயார். எதற்கு மஞ்ச மாட்டோம். எங்களுக்கு பெரிய விஷயம். உயிர் எங்களுக்கு பெரிய விஷயம். இன்னொரு முறை பண்ணி. சரி, போங்க.
இப்ப பாரு, போன உடனே ரமணி எப்படி கத்துவானு. பாட்டி வாசல்ல நிக்கறாங்க. அவங்க நிச்சயமா திட்ட போறாங்க. அப்பா மாதிரியே நீயும் அவன் கூட ஊரை சுத்து. காலையில போன. சும்மா தான் போனேன். ஷோ, ஆரம்பிச்சிட்டாங்களா? எதுக்குமா இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? அவ தனியா ஒண்ணும் போகலையே, என் கூட தானே வந்தா. நீயும் உதவக்கரியா ஊரை சுத்திக்கிட்டு வர. அந்த பொண்ணையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம்ல. அட ஏண்டி இப்படி தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிற? ஆமா, கொஞ்சம் நிறுத்தினாதான் என்ன? உங்கள மாதிரி தானே இப்ப உங்க புள்ளையும் சும்மா வெட்டி பேச்சு பேசி உட்கார்ந்துட்டு இருக்கிறது. கடவுளே, எனக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. தலை எழுத்து. ஒரு அற்புதமான கதை. அதுல நடிக்க போறது நான் தான், கதாநாயகனா. ஆமா, பெரிய கதாநாயகன். வீட்டை விட்டு எப்ப போனீங்க? அம்மா கோவத்துல இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் நாடகம் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியது. உங்களால எனக்கு தான் பெரிய தலைவலியா இருக்கு. நீ அம்மா மாதிரி ஆரம்பிச்சிடாத. நான் ஒரு கலைஞன் தானே. அம்மா 5 ரூபாய் தான் இருக்கு. மேஜிக்கு 15 ரூபாய் வேணும். உங்க அப்பா கண்ணில் படாம அதை கொண்டு போய் எங்கேயாவது மறைச்சு வை. 15 ரூபாய் மொத்தமா சேர்க்க முடியுமான்னு தெரியல. உண்டியல் ரொம்பனா சரி. உனக்கு யாருமா இந்த மேஜிக்லாம் சொல்லி கொடுத்தது? என் செல்ல குட்டி, நீ மேஜிக்ல பெரிய ஆளா வரணும். ஆசைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அம்பாளோட முடிவு ஒருவேளை இதா இருக்கலாம். நீ இப்போ தூங்க முடியாம அவதிப்படுறது அம்பாளோட சோதனையா கூட இருக்கலாம். அம்மா தாயே காப்பாத்து. நாராயணனோட மகன் தானே நீ? ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம்தான். நானும் அந்த அம்பாளை சேவிச்சு என் காலத்தை கடத்த போறேன். நீ எதுக்கும் பயப்படாதப்பா. புளிய மரத்தடி அம்பாள் இப்போ நாடக கலைஞனான சங்கருக்குள்ள வரப்போறா. அம்மா தாயே, நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருந்த நானு எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த அம்பாளை சேவிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ என் வாழ்க்கையில வந்திருக்கிறதும் அதே வேலைதான். வர்ற வைகாசிக்குள்ள கண்டிப்பா இது நடந்தே தீரும். எல்லாம் விதிப்படிதான்ப்பா நடக்கும். எப்படியோ அம்பாள் உனக்கு துணையாயிருப்பா. அம்மா ஐயா. என்ன சங்கரா, காலையிலே இந்த பக்கம்? இன்னைக்கு நிகழ்ச்சி ஒன்றும் இல்லையா? இல்ல, மகாபலிபுரத்துல இந்த மாசம் ஒரு நாடகம் இருக்கு, காளிக மர்தனம். போன வருஷம் வேம்புலியம்மன் கோயில்ல நீ நடிச்ச நாடகத்தை பார்த்தேன். உனக்கு ராஜா வேஷத்தை விட அதிகமா பொருந்துற வேஷம் என்னன்னு பார்த்தா அந்த பட்டாளத்தான் வேஷம் தான் ஐயா. 2 தடவை நான் அந்த வேஷத்துல நடிச்சேன். ஆனா என் ஒசரம் தான் அதுல பிரச்சனையே. உட்காரு. நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, ஐயா எங்க அப்பா விஷயம் தெரியல உங்களுக்கு? தெரியும் ஐயா. அவரோட வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். ஆனா நான் தூங்கி கொஞ்ச நாளாச்சு. எங்க அப்பா வழியிலே நான் போவேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தம்பி, எந்த கடவுளும் நம்மளை மூட்டையை கட்டி நாடு கடத்துறது இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க மனசுப்படியே சந்நியாசம், காசி யாத்திரை போறதுன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. கனவு என்ன ரொம்ப பயம்படுத்துது. அதாவது கண்ணை மூடுனா நிம்மதியா தூங்கவே முடியல. ஒரு ஆறுதலுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன். தம்பி, நான் இதுல எந்த அபிப்பிராயமும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நம்பிக்கையை அளவுக்கு அதிகமா வச்சா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது நம்மளையே கொன்னுரும். இப்போ நாம கடவுளை யாராவது கண்ணால பார்த்துருக்கமா சொல்லு? அது இன்னும் எனக்கு தெரியல. அந்த அம்பாள் என்ன நினைக்கிறாலும் செய்யட்டும். என்னங்க, என்னாச்சு? இல்ல, ஒண்ணு இல்ல.
கொஞ்ச நாளாவே இவர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. கடவுளே, எங்க போறீங்க? நான் போறேன். எங்க? எங்கன்னே தெரியலையா? அம்பாள் கிட்ட. இங்க பாருங்க, நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. நான் போக தான் போறேன். எனக்கு நிம்மதியே இல்ல. என்னால தூங்க கூட முடியல. உங்க கடமைகளை பத்தி நினைச்சு பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னங்க? நான் இப்ப கிளம்புறேன். போகாதீங்க. அம்மா அம்மா அப்பா எங்கம்மா போறாரு? தெரியலம்மா, எனக்கே தெரியல. மீனு மீனு மீனு. ஆயா, என்ன மீன் கொண்டு வந்திருக்க? ஓ, வாழை மீன் இருக்கு, நெத்தலி மீன் இருக்கு, அயர மீன் இருக்கு, எல்லா மீன் மொத்த இருக்கு. கடலும் பொட்டிக்குள்ளதான் இருக்கா? அப்புறம் அண்ணா, நம்ம சங்கரன் நார்த்திகெல்லாம் பேசிட்டு இருந்தால, இப்ப பார்த்தா மனசு மாதிரி கோவிலுக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டானா? ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். தெய்வ பக்தி இருக்க வேண்டியதான், அதுக்காக இவ்வளவு தீவிரமா இருக்க கூடாதுப்பா. எல்லாம் கால கொடுமை. சரி, நான் வரட்டுமா? அம்மனுக்கு நேர்த்தி கடன் இருந்தா செலுத்திருங்க. அரிசியானாலும் போதும். அம்மனை ரொம்ப நேரம் காக்க வைக்காதீங்க, சீக்கிரம் கொடுங்க. என்னக்கா, எங்க கிளம்பிட்டீங்க? திருவள்ளூருக்கு தான். அங்க எனக்கு ஒரு வீடு இருக்கே. என்ன பண்றது, நான் வாக்கப்பட்டது இப்படி. நாராயண விஷயம் அவ்வளவுதானா? அது ஏன் கேக்குற? என் வயிற்றுல யார்கிட்ட சொல்லி அழறது? என் விதி என்னவோ அது நடந்து தொலைட்டோம். என்ன குடும்பம் பாதலாம். யார்கிட்ட சொல்லி என்ன புண்ணியம்? பாட்டி, அம்மா தாயே, செல்லம், பித்து பிடிச்சிருக்கிறது மனுஷங்களுக்கு தான், தெய்வத்துக்கு இல்ல. நீங்களே எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்குன்னு யாரு இருக்கா? நாங்க 2 பேரும் செத்து போயிடலாமோன்னு தோணுது. நான் உயிரோடு இருக்கும்போது நீ அழக்கூடாது. சங்கருக்கு திடீர்னு தெய்வ பக்தி வந்துருச்சு. அது அப்படித்தான். நாராயணன் குடும்பம் பக்தி நிறைஞ்ச குடும்பம். புளியந்தோப்புல இருக்கிற அம்மனை வழிபடுறதுன்னா சும்மாவா என்ன? அது அவனுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். பாக்கியம் இருந்து என்ன புண்ணியம்? குடும்ப தெருவுக்கு வந்துருச்சா? பாவம், அந்த அக்கா எப்படி அலறாங்க தெரியுமா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அம்மனோட விஷயம் இல்லையா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. பூதம் சாமின்னு இருந்து என்ன புண்ணியம் மனுஷனுக்கு நிம்மதி இல்லாம? என்ன தெய்வங்களோ. அம்மா அப்பா அப்பா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. அவர் உடம்புல இப்ப அம்மன் இருக்கு. இப்ப அவர் உங்க அப்பா இல்ல, அம்பாள். ஆமா. அம்மா, இனிமே அப்பா எப்பவுமே நம்ம கிட்ட வர மாட்டாரா? எனக்கு தெரியலம்மா. உன்னை எவ்வளவுதான் வேண்டுறது? என்னையும் என் பிள்ளைகளையும் இப்படி அனாதி ஆக்கிட்டியே. உனக்கு ஈவு இறக்கமே இல்லையா? இவ்ளோ கொடுமைகளை அனுபவிக்கிறேனே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஆசான், ஹரியா, உட்காரு. நம்ம ஊர் திருவிழாவுக்கு ஜனங்கள்லாம் தயாராயிட்டாங்களா? என்ன நம்பி எத்தனை சிஷ்ய பிள்ளைங்க. இனி என்னால என்ன செய்ய முடியும்? என்னோட சிஷ்யர்களை வழி நடத்த அந்த ஆண்டவன் எனக்கு துணையா இல்லையே. எதுக்குத்தான் நான் வாழணும்?
ஒத்தஞ்சாவடிக்கு இங்க இருந்து யாராவது போனாங்களா என்ன? யார பத்தியும் நான் ஒன்னும் விசாரிக்கிறது இல்லப்பா. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, அப்படி ஒன்றும் சொல்லல. ஒருத்தருக்கும் உபயோகப்படாத ஒரு ஜீவன். கூட வாழறவங்க சலிச்சுக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் என்னை எடுத்துக்கிட்டா பரவாயில்ல. கண்ணா சீக்கிரம் வா, அங்க தெருக்குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன குழந்தைங்களா, விருந்துக்கு உட்கார்ந்துருக்கிற மாதிரி இப்படி வரிசையா உட்கார்ந்துருக்கீங்க? என்னன்னு கேக்குறல்ல, சொல்லுங்கப்பா. அவங்க போயிட்டாங்க. போயிட்டாங்களா? எங்க? கூத்து நடத்துறவரு இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆடா, அப்படியெல்லாம் இருக்காது. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்கப்பா. கூத்து நடத்துறவரு வருவாரு. நம்மள பார்க்காம இருப்பாரா கூத்தாடி? நம்ம ஊர் அறுவடைக்கு, அம்பாள் கோவில் திருவிழாவுக்கு, பொங்கலுக்கு தலவாழை இலை போட்டு பொங்கச்சோறு வச்சா கூத்தாடி ஓடி வந்துருவான். அப்போ பாஸ்கரன், கோபாலன், அப்புக்குட்டி எல்லாரையும் கூப்பிடுவாரு. நம்ம எல்லாம் சந்தோஷமா பார்க்கலாம். உங்க கூட நானும் இருப்பேன். சரியா? பாட்டுக்கார வேலை நீ பாட்டே கொஞ்சம் பாத்துக்கடா. காட்டு மல்லி பூத்திருக்க, காவல்காரன் காத்திருக்க. மாட்டுக்கார வேலை. சூரியன் உதிக்கும் வரைக்கும் உனக்கு நான் துணையாயிருப்பேன். என்ன பாய்? ஜோசப் வாத்தியாரா? ஆமா,
இருட்டுனப்ப நான் நினைச்சேன் இனிமே நீங்க வரமாட்டீங்கன்னு. என்னத்த சொல்றது, நேத்து மத்திய அரசாங்கத்தோட பந்து, இன்னைக்கு மாநில அரசாங்கத்தோட பந்து. ஆமா, எதுக்காக பண்றானுங்க? காரணம் வேணுமா? எந்திரிச்சா பந்து, உட்கார்ந்தா பந்து. சரி உட்காருங்க. நான் ஏதாவது உதவி பண்ணணுமா? வேண்டாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். உடம்புல தெம்பு இன்னும் இருக்கு வாத்தியாரே. தீமழை பொழியுது, சாம்பல் உதிருது, பாவம் கனவுகளோ நனவாக நிக்குது, பாலும் பழத்துடனும் கொஞ்சிடும் பெண்மணி, நாணத்தால் அவனோ தலை குனிஞ்சி நிற்கிறான், நேற்றைய கனவோ இன்று இந்த புயலும், பாருக்குள்ள நல்ல நாடு என்று பாடினான் பாரதி, விறகோடு நிற்கிறாள் பேதையாம் ஒருத்தி, கூட நான் நிப்பேன் வாயி உனக்காக, உன்னோட இருப்பேன் நண்பா உனக்காக. வாத்தியாரையா, அம்மா மெதுவா போ. என்னம்மா கண்ணு? எனக்கு தான் முதல் பரிசு. அப்படியா? சமத்து குட்டிடா நீ. முதல் பரிசு வாங்கின உடனே வாத்தியார் ஐயாவை பார்க்கணும்னு ஸ்கூல்ல இருந்து ஓடி வரா. அப்படியா? நான் பேசுனது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அது எப்படி பிடிக்காம போகும்? ஐயாவோட கதையாச்சே. எப்படியோ நீ என் செல்ல குட்டிடா, என் தங்கம், நீ பெரிய அளவுக்கு வருவடா. அப்போ இந்த ஜோசப் வாத்தியார மறந்துட மாட்டியே? பார்த்து பத்திரமா போயிட்டு வா கண்ணு. சரி பாட்டி, டாடா. டாடா டாடா. யாருந்தாலும் வாத்தியாரோட பையன் பெங்களூர்ல படிச்சாரா. இந்த அண்ணன் எப்ப பார்த்தாலும் பீடி பிடிச்சுக்கிட்டே இருப்பாரு. வாத்தியார் பாவம் இல்ல. வாத்தியார் ஐயா எல்லாம் பீடி பிடிக்க மாட்டாரு தெரியுமா? பீடி பிடிச்சா கேன்சர் வரும்னு வாத்தியார் ஐயாவே நாடகம் நடத்தி இருக்காரு. நீ கொஞ்சம் மெதுவா பேசு, அந்த அண்ணன் காதல விழப்போது. திரும்பி பார்க்காம வா. தேவசேனா சீக்கிரம் வா. அது நீ போ, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரி போயிட்டு சீக்கிரம் வா. இல்ல வேண்டாம், நீ ஏன் கூட வா. பரவாயில்ல, நான் இங்க இருக்கேன், நீ மட்டும் போயிட்டு வா. நீ கூட வா. இல்ல நான் வரல. இன்னைக்கு கோயில்ல பிரசாதமா பாயசம் கொடுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீ கூட வா. வான்றல. சொன்ன கேளு, நான் வரக்கூடாது. வான்றல, வாயே. அட நீ போயிட்டு சந்தனம் மட்டும் எடுத்துட்டு வா. ஐயோ வந்துட்டாரா? டேய், நீ அந்த புளியந்தோப்பு வர்க்கீஸோட பையன் தானே? உனக்கு இங்க என்ன வேலை? ஓடிப்படா. கோவிலுக்குள்ள இந்துக்கள் மட்டும் தான் வரணுங்கிறது உனக்கு தெரியாதாமா? நீ என்ன கிறிஸ்துவ பையெல்லாம் கோயிலுக்கு கூட்டு வர? போ, பிரசாதம் பாயசம் இருக்கு, சாப்பிடு. ஓ அஷ்டலட்சுமி நமக. ஆண்டனி, ஆண்டனி என் மேல கோவமா? அதெல்லாம் இல்ல. இதுல பாயசம் இருக்கு. எனக்கு வேண்டாம். இங்க பாரு, நம்ம அதோட சாப்பிட கூட இல்ல. இத சாப்பிடு. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. சாப்பிடு, சாப்பிடு ஆண்டனி. என்ன பண்ற? அப்படி குழந்தை பயப்படுதல. வாமா, பயந்துட்டியா கண்ணா? அழக்கூடாது என்ன? நீ வீட்டுக்கு போமா. அப்படியே போட்டானா?
என்னம்மா செல்லம், டியூஷன் சீக்கிரம் முடிஞ்சதா? ஏன் அழற? நான் ஓடி வந்தேன். அந்த தோட்டத்து வழியா வரும்போது யாரோ என்ன பிடிக்க வந்தாரு. அங்க யாரா இருக்கும்? நான் பயந்து போயிட்டேன். அது அந்த பைத்தியக்கார ராஜப்பனா இருப்பான். அவன் சும்மா பயம்புறுத்துவாமா. என்னம்மா என்னாச்சு தேவசேனா? எதுக்காக அழற? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் பொண்ணை யார் பயம்புறுத்த போறா? அந்த பைத்தியக்கார ராஜப்பா விளையாட்டுக்காக செஞ்சிருக்கான். அதுக்கா பயப்படுற? சரி வா, ட்ரெஸ் மாத்திக்கோ. ஏ செல்லம், அழாதரா. கண்ணை தொடச்சுக்கோ. அழாதரா செல்லம். நான் போய் அந்த விஜயலட்சுமி கிட்ட சொல்லி அந்த ராஜப்பனை செமையா அடி வாங்க வைக்கிறேன். ஆமா, சீ, பொட்ட பிள்ளைங்க யாராவது இப்படி அழுவாங்களா? உனக்கு எவ்வளவு தைரியமான கதைங்களெல்லாம் அந்த பாட்டி சொல்லி கொடுத்திருக்கேன். அழாதடா செல்லம், அழாத. நானே அவனை மொத்து மொத்துன்னு மொத்துறேன். சரியா? ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஷ்ணு விலாசினி நந்தினுதே. தேவசேனா, இந்தா இதை எடுத்துட்டு போ. டாடா. அந்த ஆத்தோரமா ஒரு யானை வந்திருக்குன்னு மணி என்கிட்ட சொன்னான். உனக்கு தெரியுமா? நானும் கேள்விப்பட்டேன். மத்தியானமா போய் பார்க்கலாமா? அது பக்கத்துல இருக்கிற யானை தான். அது பேரு கண்ணு. அத குளிப்பாட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நான் அப்பா கிட்ட சொல்லி யானை பார்க்க கூட்டிட்டு போக சொல்வேன். வாத்தியார் சொன்ன மாதிரி ஹோம்வொர்க் பண்ண மறந்துடாத. அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். நான் கிளம்புறேன். சரி. இது எப்படி நடந்துச்சு? ஜோஸ்வத்தியாரோட பையன்தான். அதை நம்ம தேவி தான் பார்த்திருக்க. இவங்க போறதுக்குள்ள கொண்டுட்டான்ப்பா. கஞ்சா குடிப்பானா?
சீக்கிரம் வாங்க. உன்னை வச்சு என்னென்னமோ கனவு கண்டனே. தேவசேனா, தேவசேனா, விட்டு போயிட்டாலே. அநியாயமா இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டேம்மா. என்னங்க இனிமே எப்படிடா இருப்பேன்? சிவா நம்மள விட்டு போயிட்டாடா. சிவா, நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? வா. சிவா, அழாதடா. இதெல்லாம் தலையெழுத்து, அனுபவிச்சுதான் ஆகணும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லு? பாத்தீங்களாடா, என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. ஐயோ, நீங்க எல்லாரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்கல்ல? சரி சரி, எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. உட்கார்ந்து பார்த்துட்டு போங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. அழாதப்பா. உன்னை எப்படி தேத்துறதுன்னே எனக்கு தெரியல. வா. பாத்து என் பொண்ணு போயிட்டா. என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. ஆசை வளர்த்த பொண்ணு யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நான் கும்பிடுற சாமியில என்னை கை விட்டுட்டாங்க. என் பொண்ணு பறி கொடுத்த பாவி ஆயிட்டேன். ஒத்த பொண்ணை பாதுகாக்க முடியாத நானா ஒரு அப்பனா. என் பொண்ணு சாகடிச்சுட்டா பாருங்க. ஆண்டவா, இந்த கொடுமையை ஏன் எனக்கு கொடுத்த? வாத்தியார் தூங்குறாரு போல இருக்கு. வாத்தியார,
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த குழந்தை பாலியல் தொந்தரவுக்கு ஆளாயிருக்கா. நேத்துல இருந்து தேடுறோம். அவனை ஒளிச்சு வைக்க முயற்சி. சார், இந்த ஊர்ல இவரை எல்லாரும் தெய்வமா பார்த்துட்டு இருக்கோம். என்னையா நீ ஒரு பச்சை குழந்தைய கெடுத்து கொலை பண்ணியிருக்கான். இன்னும் சாதாரணமா பேசுற. அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகும். உயர் அதிகாரிகள் சும்மா உட்கார விட மாட்டேங்கிறான். நாட்டையே ஒழுக்கி இருக்கு இந்த சம்பவம். சார், 35 வருஷமா சின்ன குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்த வாத்தியார் நான். என்னுடைய வாழ்நாள்ல எந்த குழந்தையும் கை நீட்டி அடிச்சது கூட கிடையாது. நிறைய வேண்டுதலுக்கு அப்புறம்தான் வயசான காலத்துல தான் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது. அதனால அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம். பட்டணத்துக்கு அனுப்பி படிக்க வச்சோம். ஆனா அவன் இப்படி குட்டிச்சவர ஆயிட்டாங்கிறத தெரிஞ்சுக்க எங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உள்ள ஒருத்தி படுத்திருக்கா. அவனுக்காக வேண்டாத தெய்வங்கள் இல்லை சார். அந்த வாழைத்தோப்புல செத்து கிடந்தது நாங்கத்த பிள்ளை இல்லைன்னாலும் எங்க சொந்த பிள்ளை மாதிரி தான் பார்த்தோம். எனக்கு தெரியாது அவன் எங்க போடான்னு. நான் அவனை தேடவும் போறதில்லை. சரி, நான் இப்ப கிளம்புறேன். எங்க கண்ணில் தப்ப முடியாது. அவனை ஒளிச்சு வைக்கவோ மறைச்சு வைக்கவோ முயற்சி பண்ணீங்க, அவ்வளவுதான். அழுதுகிட்டே பிள்ளைன்ற குள்ளனர் கிட்ட ஆடு கேட்டுச்சா, பிள்ளை பிள்ளை என்ன கொன்னுடாத விட்டுடு. அப்ப பிள்ளை சொல்லுச்சு, முடியாது, இன்னைக்கு என்னோட இறை நீதான். அந்த ஆட்டுக்குட்டி அப்படியே அழுக ஆரம்பிச்சது. பிரமாதம். அடடா, எதுக்குமா அழற? அந்த ஆட்டை நரி கொன்னுடுச்சுப்பா. ஐய, இதுக்கெல்லாம் போய் அழலாமா? அது கதமா. உண்மையான நரி யார் ஏன் எதுவும் செய்யாது, சரியா? அழுகை கொஞ்சம் நிறுத்துமா இந்து? இனிமே நான் என்னங்க பண்ணுவேன்? என் பொண்ணு என்ன விட்டு போயிட்டாலே. ஒத்த பொண்ணை பறி கொடுத்துட்டு நிக்கிறோமே. தாயே, நீயே எங்களை இப்படி சோதிக்கிற. தேவசேனா, இந்த பாட்டியை கதற விட்டுட்டு போயிட்டியேம்மா. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எங்களை ஏன் இப்படி வாட்டி வதைக்கிற? பாவம், ஒத்த பொண்ணுதான் இருந்தது, அதையும் பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்க. படுத்திருக்கிறத வச்சு பார்த்தா இன்னும் அதிக நாள் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. ரொம்பவே தளர்ந்து போயிட்டாங்க. என்னன்னு சொல்றது? ஜோசப் வாத்தியார் வந்திருக்காரு. வாங்க வாத்தியாரே, நீங்க அவனுக்கு கொஞ்சம் புரியும்படியா எடுத்து சொல்லுங்க. வாத்தியாரியா, பொண்ணு போன கவலையில அவளும் போயிடுவா. உனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சுல்ல? இப்ப எதுக்காக வந்திருக்க? இங்க மிச்சம் இருக்கிறவங்களே கொன்னு திங்கலான்னு பாக்குறியா? பெத்து வச்சிருக்கிறிய ஒரு புள்ளைய. அம்மா, என் குடும்பத்தை இப்படி கதற விட்டுட்டு ரொம்ப நல்ல நாட்டு வந்து துக்கம் விசாரிக்கிறியா? நீயும் பெத்திருக்கிறிய ஒரு புள்ளைய. அவனுக்கு ஏதாவது வரும்போது தாயா உனக்கு அந்த துக்கம் தெரியும். வருத்தப்படாதீங்க. தேவசேனா,
வாப்பா போலாம் ஏறு. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க இருங்க இதோ வரேன். அண்ணா இருங்க, நான் இந்த ஷூ கழட்டிட்டு வந்துடுறேன். யாருப்பா இது புதுசா இருக்கு? அட இது யாருன்னு தெரியலையா? இவர் தானே ஜோசப் பண்ண வீட்டுக்கு வந்தாரு. இவரா? நம்ம தலைவர் சொன்னாரு. ஏறுங்க தம்பி ஏறுங்க. தாத்தா நானும் வரேன். ஓ நீயா? வந்து ஏறிக்கடா. ஏறு ஏறு ஏறு. பாத்து. வீட்ல கொஞ்சம் சில்லற வேலை இருக்கு. கொஞ்ச வருஷமாவே யாரும் தங்காத வீடாச்சேப்பா அது. பேங்க் ஜப்தி பண்ணி ரொம்ப நாளாச்சே. அப்போ முன்னாடி இருந்த இடம் அவங்க இப்ப ஊர்ல இல்லையே. அப்புறம் அந்த தண்ணி இருக்கே, அது எவ்வளவு நல்ல தண்ணி தெரியுமா? நீச்சல் அடிக்கிறதுக்கு ஒரு ஆறு. பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் இதுல வந்து குளிக்க எவ்வளவு ஆசைப்படுவாங்க தெரியுமா? அது என்ன? கலப்படம் இல்லாத காத்தாச்சே. அது உண்மைதான். அது ஏலம் போனது கொஞ்சம் காசு அதிகம்தான். இருந்தாலும் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியும் அதை வாங்கறதுல எந்த நஷ்டமும் இல்ல. கடவுள் மாதிரி இருக்கிறவங்க வாழ்ந்த இடம் பாது. ஏதோ அவங்க கஷ்டத்துக்காக பேங்க்ல கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்க. இப்ப பேங்க் அதை உங்களுக்கு விக்குது. மண்ணுக்கு நாள் ஆக ஆக மவுசு ஏறும்பா மவுசு. பையன் சிறு வயசுதான், ஆனா பணம் நிறைய இருக்கு. வாத்தியாருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருச்சு. புதுசா ஒருத்தர் வர்றத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கணும் இல்ல. 7 லட்சம் ரூபா கடன், வட்டி எவ்வளவுன்னு இன்னும் தெரியாது. 6 வருஷம் வட்டினா என்ன கொஞ்சமாவா இருக்கும்? மகனை படிக்க வைக்கிறதுக்கு தான் பேங்க் லோன் எடுத்தாரு. அந்த அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? அது அவங்க தம்பி வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க சொந்த வீட்டுக்கு போனதா கேள்விப்பட்டேன். வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அட எல்லாரும் இங்கதான் உட்காந்து வட்டமேச்ச மாநாடு நடத்துறீங்க போல. என்ன மணி, இன்னும் ஒரு வாரம் இருப்பியா ஊர்ல? யோ ரொம்ப ஒட்டாதையா. சரி சரி உட்காரு, கொஞ்சம் பேசிட்டு போலாம். சரி எப்படி இருக்கு எங்க ஊரு? உனக்கு பிடிச்சதா? பிடிக்காமையா இங்க இருக்க? உங்க எல்லாரோடையும் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊருக்கு என்னைக்குதான் விடிவு காலம் பிறக்குமோ ஒரு புரியாத புதிரா இருக்கு. இதை இங்க யாராலையும் சொல்ல முடியாது, தெய்வம் தான் சொல்லணும். நம்ம நினைக்கிறதா நடக்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? அட அப்ப மணி எதுவும் நடந்தத சொல்லலையா? இல்லையே. அட நான் ஒன்னும் சொல்லலப்பா. வந்த உடனே எப்படி குறைகள்லாம் சொல்ல முடியும்? என்ன பிரச்சனை? எனக்கு இந்த புதிர்லாம் பிடிக்காது, சொல்லுங்க. மனசுல கள்ளங்கபடம் இல்லாம வளர்ந்தவங்க தான் இந்த ஊர் மக்கள். அப்ப நிறைய கதை இருக்குன்னு நினைக்கிறேன். கதைலாம் இல்லப்பா, வாழ்க்கை. ஒண்ணுக்கு பின்னா ஒன்னொன்னா நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. சென்டிமெண்ட் கதைன்னா வேணாம், என்னால தாங்க முடியாது. ஒரு நிமிஷம். ஹலோ. ஒன்னும் பிரச்சனை இல்ல. கடைசியா வாத்தியார் பாடுன அந்த கவிதைகள் இன்னும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பா, எனக்கு உங்களையும் அம்மாவையும் அப்புறம் பாட்டியையும் பார்க்கணும்னு தோணுது. இனிமே என்னால யாரையும் பார்க்க முடியாதா? எங்கம்மா இருக்க? பாய் எழுந்திருங்க பாய். என்ன எழுந்திருங்க. என்னப்பா? எழுந்திருங்க பாய். எதுக்கு தேவசேனா அங்க ஸ்கூலை விட்டுட்டு வெளியில நிக்கிறா, அவளை போய் கூட்டிட்டு வரணும். எழுந்திருங்க பாய். வாங்க பாய், எழுந்திருங்க. அட அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, அவ இந்த ராத்திரியில வரமாட்டா. நீ முதல்ல வீட்டுக்கு போ. அட வீட்டுக்கு போ சிவா. அது எப்படி சரியா வரும் பாய்? என் பொண்ணு தேவசேனா. அட நீ என்னப்பா
நீ என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இல்ல என் தேவசேனா. நீ வா, நீ முதல்ல வீட்டுக்கு போப்பா. தேவசேனா, அட சொல்றத கேளுப்பா, வீட்டுக்கு போ. போ, நான் சொல்றேன்ல, காலையில பேசிக்கலாம். வா வா பாப்பா. சிவா சொல்றத கேளு. தேவசேனா அங்க இருக்கா? அங்க எல்லாம் இல்லப்பா, யாரும் இல்ல. தேவசேனா, தேவசேனா, ராத்திரியில அப்படி எப்படி அவ வர முடியும்? தேவசேனா, நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. சரி வா. என் பொண்ணு ஜபாய். உட்காரு, உட்காருப்பா. பேசாம அமைதியா படு. படு சிவா, அழாத. எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம்பா. தேவசேனா, என் பொண்ணு. படு, கொஞ்ச நேரம் ஓய்விடுப்பா. அமைதியா இரு. வாத்தியாரையா, வாத்தியாரையா. என் மண்ணுல நான் நட்ட மரம் விஷமரம், விஷமரம். ஒன்றும் தெரியாத பாவம் பறவைகளும் பட்சிகளும் விஷ பழத்தை தின்னு சாகக்கூடாது. வேரோட வெட்டணும். வேர் இருந்தா திரும்பவும் முளைக்க வழி இருக்கு. விதைய விதைச்சவனே அத வேரோட அழிச்சாகணும். அத வளர விடக்கூடாது. அத வெட்டி எறியணும்.
மகனே, அப்பா நான் பெத்த மகனே, அப்பா மகனே, என்னப்பா மகனே, அப்பா மகனே, அப்பா என்ன ஒண்ணு பண்ணிடாதப்பா. மகனே. அநியாயம் பண்றவங்க அழிஞ்சுதான் ஆகணும். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க போறதில்ல. நான் விதைச்ச விதைய நானே வெட்டி எறிய போறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. உன்ன மாதிரி ஒருத்த இந்த பூமியில வாழவே கூடாது. எந்த தகப்பனுக்கும் இந்த நிலைமை வரவே கூடாது. மலையின் உச்சிக்கு ஆபிரகாம் தன் மகனை சுமந்து சென்றான். நல்வழிப்படுத்த முடியாத தந்தையாக கர்த்தரின் ஓசை ஒலித்தது, யாரையும் கொல்ல அனுமதி இல்லை என்று. ஆனால் இவன் வாழக்கூடாதென்று நான் முடிவெடுத்தேன். வேத புஸ்தகங்களுக்கு எதிராக நான் எடுத்த முடிவு. இவனை பெத்த பாவத்துக்காக. இவ்வளவு நாள் வீட்டுல காத்திருக்கிறதுக்கு லிசாவுக்கு ஒரு மகன் இருந்தான். இனி யாருக்காக அவ காத்துக்கிட்டு இருக்கணும் சொல்லு? என்னத்த சொல்றது? கெட்ட சாவகாசத்தால அவனுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. இதெல்லாம் விதியோட விளையாட்டு தான், வேற என்ன? இனி யாருக்காக இந்த 2 ஜென்மங்கள் வாழ்ந்துட்டு இருக்குன்னு தெரியலையே. அந்த கர்த்தர் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாரு. பூமியில வாழ்ற சாதாரண மனுஷங்க நமக்கு என்ன தெரியும்? வா வா. பிஞ்சு குழந்தை மனசுல கலங்கம் இல்ல. பிஞ்சு குழந்தை மனசில் கலங்கம் இல்லை. ஒசர ஒசர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுப்பா. பிஞ்சு குழந்தை மனசில் செடியாக முளைத்த நீ பெரிய மரமாக வளர்ந்தாலும் அதை கண்டு ரசிக்காத பேதை மானிடனே, நீ ரசிக்காத மானிடனே, அதை கண்டு ரசிக்காத பேதை மானிடனே. அதை கண்டு ரசிக்காத மானிடனே, அதை கண்டு ரசிக்காத மானிடனே. சரியா பார்த்தா வாத்தியார் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? ஊர்ல இருக்கிறவன் அவனை சாவடிக்கிறதுக்குள்ள வாத்தியாரே பண்ணிட்டாரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பெத்த பிள்ளை யாராவது சாகடிப்பாங்களா? எல்லாம் காலக்கொடுமை. ஒரு தகப்பனால இது எப்படி முடிஞ்சது? தள்ளுங்க வழி விடுங்க. வாங்க சார். ஐயா வாங்க வாங்க வாங்க. வாங்க. சரி, அழாதீங்க. அழாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அழாதீங்கம்மா. கடவுள் கைவிட்டுட்டாரு. இனி என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. தேவேந்திரன் சாரை கூப்பிட்டுருக்கீங்களே, ஏதாவது காரியம் ஆகுமா? ஜோசப் வாத்தியாரு குற்றத்தை ஒத்துக்கிட்டாராம். சாகர வரைக்கும் இனி அவர் அங்கதான் கிடக்க போறாராம். இனி வக்கீல் பேசி என்ன பிரயோஜனம் சொல்லு? அண்ணா ஒரு சிங்கிள் டீ கொடுங்க. கடவுள் மாதிரி இருந்தார் அவரு. நிறைய நேர்த்தி கடனெல்லாம் செஞ்சுதான் அந்த பையன் பிறந்தான். இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அவர் என்ன பாவம் செஞ்சாரோ தெரியலையே. அத பத்தி சொல்லவே முடியல. செத்த பொணமால கிடக்கு.
அதுக்கு மூச்சு இருக்கான்னு கூட சந்தேகமா தான் இருக்கு. கிருஷ்ணமூர்த்தி, நீ இனிமே திருடக்கூடாது. ஆமா தம்பி, உன் பையனுக்கு இப்ப என்ன வயசு சொல்லு. ஆமா, ஒரு ஆளை எப்படி சாகடிக்க முடியுது? கொன்னுட்ட. கொலகாரனுடைய உபதேசம் வேண்டாங்கறியாப்பா? இல்ல, நீங்க சொல்லுங்க. எனக்கு வாத்தியார்னா ரொம்ப மரியாதை. நிஜமாவே நீங்க தான் கொலை பண்ணீங்களா? என்னால நம்பவே முடியல. பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரு, அதுவும் ஜனாதிபதி கையால அவார்டு வாங்கியிருக்கீங்க. எப்படி கொலை பண்ணீங்க? நம்ப முடியல. வேற யாருக்காவது வேண்டி ஏத்துக்கிட்டீங்களா? நானே தான். அது யாருன்னு தெரியணுமா? என் சொந்த புள்ள, என் ரத்தத்துல பிறந்த சொந்த புள்ள. பல வருஷமா தவம் இருந்து பெத்த எங்க சொந்த புள்ள. விஷ விருட்சம், இந்த தலைமுறையில முளைச்ச விஷம். அதான் அழிச்சிட்டேன். இந்த கையாலேயே அவனை கொன்னுட்டேன். ஐயா, கொன்னுட்டேன். என் பையனையே நானே கொன்னுட்டேன். என் பையனை நான் கொன்னுட்டேன்.